மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதிமுகவோட எச்சத்தனமான கேவலமான செயல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். அவர் என்ன தப்பு செஞ்சாரு? உண்மையா சினிமாத்துறையை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நான் நல்லது செய்ய வரேன் பிரச்சாரத்துக்கு வராரு. அந்த பிரச்சாரத்தை எப்ப பார்த்தாலும் முடக்கிறதே வேலை. ஏன் குளத்துல வரக்கூடாதா? உங்க அப்பா வீட்டு சொத்தா? மன்னராட்சியை நடக்குறீங்க. குளத்தூருக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்ற மன்னராட்சிய. மன்னராட்சி கூட ஏதோ வந்து அவங்க மக்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்னா, இவனுங்கெல்லாம் வந்து ரவுடி ஆட்சி நடத்துறாங்க. கரூருக்குள்ள வந்தா செந்தில் பாலாஜி வன்முறை பண்ணுவாரு. குளத்தூருக்குள்ள வந்தா சேகர் பாபு வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஆபீசர் வச்சு கேஸ் போடுறது, மிரட்டுறது, எஃப்ஐஆர் போடுவாங்க. 1000 எஃப்ஐஆர் போடு, தூள் தூள் ஆக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆளுங்கட்சி ஆகும் போது யாரை பார்த்து பயப்படுறோம்? எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. சீரியஸ்லி இன்னும் கொஞ்ச நாள் தான் கைஸ். எந்த குளத்தூருக்காக இவன் இவ்வளவு ஆட்டம் போட்டானோ, அதே குளத்தூர் மக்கள் முன்னாடி இவன் சுண்டல் போட்டலாம் மடிக்கிறானா இல்லையா செஞ்சாரு. கோட்டர் பாட்டில உடைச்சி நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். இல்ல, இந்த மாதிரி வில்லிவாக்கத்துல பொதுக்குழு கூட்டம் இந்த மாதிரி நடக்குது, ஒவ்வொரு கட்சியில இருந்தும் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு தெரியும் போது போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல எங்கெங்க போறீங்க? எங்க சாம்பார் சாதம் சாப்பிட போனீங்களா? எங்க போனீங்க? அங்கெல்லாம் இருக்கீங்களா? முதல்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் ஒவ்வொரு கட்சிக்கும். இன்னும் மற்ற கட்சியெல்லாம் நடக்க மாட்டேங்குது, அது என்ன டிவிகே கட்சிக்கு மட்டும் நடக்குது? என்ன எனக்கு புரியவே இல்லையே. எங்க போனீங்க? சாம்பார் சாதம் சாப்பிட போனீங்களா? காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். இங்க இருக்கு. பொய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க. அது இந்த கதைலாம் ஒரு புண்ணாக்கு கூட நம்பாது. ஆனா அந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு. இங்க இருக்கிற ஆபீசருக்கு அடிச்சு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் மிரட்டுவோம். என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்க பையனுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா மரியாதையா சொல்றேன், அன்பா சொல்றேன். நீங்க ஆம்பளைங்களா இருந்தா, எவனா இருந்தாலும் சரி, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா நாங்க வந்துடுறோம், ரோடுக்கு வரோம். நீ எவனா நீங்க ரோடுக்கு வாங்க, நான் பாத்து. இதுல தடுக்கிறதுல ஒண்ணுமே இல்லைங்க. சீரியஸா இவரெல்லாம் பேச விட்டுருங்க, தயவு செஞ்சு தடுக்காதீங்க. இந்த மாதிரி திருட்டு திமுகக்கு வந்து இதுதான் கரெக்டான பதில். தைரியமான ஆம்பளையா இருந்தா வந்து நில்லுங்க. அதை விட்டுட்டு வந்து என்னது உடஞ்சு போன என்னது சரக்கு பாட்டில தூக்கிட்டு வந்து அடிச்சு உடைக்கிறது, பொண்ணுங்க மேல வீசுறது, எவன் இந்த ஐடியா கொடுத்தானோ என்ன சொல்றதுன்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. இந்த வயசுக்கா வந்திருக்கான் இவன். வயசுக்கா வந்திருக்கான், மூஞ்ச மறைச்சு கூப்பிட்டு போறீங்க? இல்ல தாய் மாமன் சீட் ஏதாவது குடுக்குறீங்களா? இப்படி தோளோட அணைச்சிட்டு கூப்பிட்டு போறீங்க? என்னது இது? இப்படிதான் கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், ரேப் பண்ணவங்களாம் இப்படிதான் வந்து அப்படியே எப்படி சொல்றது, பாசமா வந்து கட்டி பிடிச்சு கூப்பிட்டு போவீங்களா? எனக்கு இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுதுங்க. என்னங்க இது? ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க.
இல்லை எனக்கு புரியல. சரி இன்னைக்கு தேதி வந்து மார்ச் 31 வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் 23 எலெக்ஷனுங்க. அப்படி பார்த்தா கூட சரி இன்னைக்கு 31லேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன்னா 22 to 31 அது வரைக்கும் கால்குலேட் பண்ணால் கூட சரி 23 கூட ஓகே. அது என்ன 24 நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க அதாவது தத்திங்கிறது அடிக்கடி ப்ரூவ் பண்றாரு. அடுத்து வர்ற டெப்டி சிஎம் இருந்தானே தத்தி தத்தி. எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க गाइस, எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க. ரவுடி கையில மட்டும் நம்ம அரசு இருக்க கூடாது गाइस, எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க. சரியான பொட்ட வேலை செய்யறான்னா சாட்டையா ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கு முதல்ல கட்சியில இடமே இல்ல. அவனுங்களே வந்து எவனோ நடத்தணும், எவனோ ஆரம்பிச்ச கட்சி திருடி வச்சுக்கிறாங்க. திருடி சொன்னானே ஒரு டைலாக், இவரு விஜய் எங்க நிக்கிறாரோ அங்கதான் நான் நிப்பேன்னு. இப்ப அலௌன்ஸ் பண்ணிட்டார்ல, வந்து நேத்து கிளிக்கிறாரு சாட்டை சாட்டை. சரியான பொட்ட வேலை செய்யறான்னா சரியான பொட்ட வேலை செய்யறான்னா இததானே நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்ல 100 பொண்ணு எழுந்து வந்தாலும் அவதான் முடிஞ்சிச்சு சாட்டையோட கதை. கொடுக்க வரல போட்டியே அதிமுக திமுக தாங்க. ஸ்பெஷலிஸ்ட். கூட்டம் பாத்தீங்களா? ஆஹா என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. மகளிர் உரிமை திட்டமா? டாஸ்மாக் வைன் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா வைன் ஷாப்பையும் மூடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு. திமுக ஆட்சி கொடுத்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி சரி காய்ஸ், இப்படி ஒரு புண்ணாக்கே வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைங்க. இப்போ என்ன நான் சொல்றது? இப்போ யார் ஓட்டு போட்டதுல வந்து நீங்க 5 வருஷம் ஆண்டுட்டு இருக்கீங்க? உங்க கொள்ளு தாத்தா ஓட்டு போட்டாரா இல்லை உங்க தாத்தா ஓட்டு போட்டாரா? தமிழ்நாடு மக்கள் தானே ஓட்டு போட்டதுனால தான் நீங்க 5 வருஷம் ஆண்டுட்டு இருக்கீங்க. இது என்னது இது? இப்போ யார் ஆண்டுட்டு இருக்கு? அதிமுக ஆண்டுட்டு இருக்கு. இப்படி ஒரு புண்ணாக்கைய வாழ்க்கையில் நான் பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையும் இந்த மாதிரி புண்ணாக்கு மாதிரி தான் போயிடும். வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை உண்மையிலே கொடுப்பேன். அதாவது இந்த ஆளு ஃபர்ஸ்ட் குடிக்காம பேச சொல்லுங்க. ஒரு 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 பிரச்சாரத்திலயோ இல்லை ஒரு எந்த மேடை ஸ்பீச்ல இருந்தாலும் சரக்கு இல்லாம அந்த ஆளு பேசவே முடியாது. முதல்ல அது இல்லாம பேசுங்க. அப்புறம் நீங்க வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து கவர்மெண்ட் வேலை நீங்க கொடுக்கலாம். பேச கூட விட மாட்டாங்கன்னா அப்புறம் என்னது இது? 2 லட்சம் பேர் இங்க இருந்து வேலைக்கு வெளியில போறாங்க. கேட்டா பதில் சொல்றதுக்கு வந்து தைரியம் இல்ல. அவங்க கிட்ட கேட்க வேண்டியது, இவங்க கிட்ட கேட்க வேண்டியது. முதல்ல உங்ககிட்ட கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. 2 லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை நான் கொடுக்குறேன். எப்படி கொள்ளடிச்சு கொடுப்பீங்களா? திருட்டுத்தனம் பண்ணி கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? விடியா கேட்கறான்னு சொல்லி எனக்கு கேட்கிறாங்க, அதுக்கு அனுமதிடா. தப்புடா. விடுங்கப்பா, அவனை கேட்க விடுப்பா. இப்ப தெரியுதா இந்த ஆளு ஒரு லூசு பையன்னு தெரியுதா? யாரும் இவருக்கு ஓட்டு போடாதீங்க, புரிஞ்சுதா? திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா வெட்டுவேன்.
திமுக நிர்வாகி அதுதான் அதுங்களுக்கு தெரியும், வேற என்ன தெரியும்? மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் கிட்னி முறைகேடு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவருமான கதிரவனுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் வெட்டுவேன் என என்ன சொல்றது? கிட்னி முறைகேடு சம்பந்தப்பட்டவனுக்கெல்லாம் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த திமுக. திமுக நிர்வாகி மிரட்டும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு என்னங்க சொல்றது? தனலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல 262 கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து முறைகேடா நடந்திருக்கு. அதுக்கான ஆக்ஷன்ஸ் எங்கே எடுத்தாங்க? யாருமே எதுவுமே பண்ணல. அதுக்கு சம்மந்தப்பட்ட புரோக்கர்ஸ் மட்டும்தான் பிடிச்சிட்டு போனாங்களே தவிர்த்து இந்த மாதிரி ஷிட்டுங்கெலாம் வெளியே தான் சுற்றுது. நோ ஆக்ஷன்ஸ். திமுகக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ரவுடி ஆட்சி தான் நடக்குமே தவிர்த்து ஜனநாயக ஆட்சியே எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு பார்த்து ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டை போடுங்க. உங்கள் ஓட்டை தேவையில்லாத ஷிட்டுக்கு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு வேறு இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு புரியல. இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் போட்டோலாம் காமிச்சிட்டு நான் வந்து திமுகக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு காமிக்கிறீங்களா? என்ன ஆக்ஷன் இதெல்லாம்? என்னமோ பண்ண போறாங்க. சுடலை சாக்கடையில் எரியப்பட்ட தருணம் கைஸ். அதுக்குதான் ஒழுங்கா உள்ளேயாவது இருந்திருக்குமா அந்த பிரேமை தூக்கின்னு வந்து சாக்கடையில போட விட்டாங்க. ரெண்டாவது, நாளைக்கு நாமினேஷன் முடிச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களோட தலைவர் ஒவ்வொரு சாலை வழியாக மக்களை சந்திக்க போறாரு, பேச போறாரு. அதுக்கு தமிழகம் முழுவதும் தலைவருக்கு பாதுகாப்பும் தலைவர் பார்க்கக்கூடிய மக்கள் பாதுகாப்புக்கும் காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறையோடு சேர்ந்து நாங்க வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்படிதான் சேலத்துல வேலை செஞ்சோம், அப்படிதான் ஈரோடுல வேலை செஞ்சோம். இப்ப நடந்த பெரம்பூர்ல கூட நாங்க காவல்துறையில சேர்ந்து பயணித்தோம். அதனால வந்து நாங்க அந்த எல்லா விதமான போலீஸ் ப்ரொடெக்ஷனையும் மக்களுடைய பாதுகாப்புக்கு சாலைகளை வந்து அந்த 1 மணி நேரம் தொடர்ச்சி 3 ஆட்டங்களை நாங்க கேட்டோம். கண்டிப்பா நாங்க உங்களுடைய கோரிக்கை நாங்க நிறைவேற்றணும் வந்து மேடம் சொல்லிட்டாங்க. நிறைவேற்றான நம்பிக்கையோட நாங்க வந்து நாளைக்கு எங்க தலைவரோட பிரச்சாரத்தை நாங்க தொடங்குவோம். இப்ப நாளைக்கு செம்ம சீன் இருக்கு கைஸ். அதாவது என்னன்னா, உள்ளூர்ல விலை போகாத மாதிரி வெளியூர்ல சந்தைக்கு போச்சாமா. ஓ, அவரே சொல்றாரா? பிரமாதம். गाइस பாத்தீங்களா? லியோ தான் கைஸ் நிஜமாவே. லியோ மூட்லலாம் வந்து பிஎன்ல வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை பார்க்குறேன். பாய். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு